ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா பேட்டர்னை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன அப்படின்னா, பியரிஷ் மார்க்கெட்டாக இருந்தால் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் தெரியணும். புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னாலும் எப்படி மார்க்கெட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை எ ட்ரெண்ட் லைன் கனெக்டிங் எ சீரீஸ் ஆஃப் sequentially lower peak and higher trough. This pattern is considered a continuation pattern indicating a period of consolidation before the price of peak out. அதாவது ஒரு தெளிவான பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே தெரியணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ்ங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் லைன் எடுத்துப்போம், அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லைனை எடுத்துப்போம். சரிங்களா? இந்த பேட்டர்னை பயன்படுத்தும் போது தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பீக்கில் போகுமா டவுனில் போகுமா அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்து தான் தெரியும். இதில் மேஜராக பார்க்குற எல்லாருமே பிகினராக இருப்பீங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பிரேக் அவுட் இதையே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதில் நான் உங்கள் மனசில் பதிய வைக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் மேலேருந்து சரிஞ்சிட்டே வந்திருக்கு. அந்த ஸ்டாக்கு தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஆகி அகெயின் கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. அந்த ஸ்டாக் இங்கே ஒரு கன்சல்டேஷன் எடுத்து மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது. இதை தான் நீங்கள் கணிக்கணும். இதை பார்த்துட்டு தான் நீங்கள் பை சைட் போகணும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை போடணும். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடுமே ஃப்ளாட்டாக இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். சரிங்களா? அது ஒன்று இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? இது லைட்லி அப்படி சரிகிற மாதிரி ஆனால் ஒரு பிம்பம் இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட பேட்டர்ன். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். இது நார்மல் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆகி ஜிக்ஸாக் மோடு கட் ஆகி ட்ராவல் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ட்ரி பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் ஆயிரும். அகெயின் நம்ம இதில் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஹையில் நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த ஹையை மார்க் பண்ணோம் அப்படின்னா அதை சாலிடாக அது ரீச் ஆயிரும். அப்புறம் ஃப்ளாட் டாப் ட்ரையாங்கிள். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதுவுமே நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணதான். இங்கே ஹையை பொறுத்த மட்டும், அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா? சப்போர்ட் லைனை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சைடில் அந்த லைனோட நீங்கள் ட்ராப் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடச்சிரும். சரிங்களா? இதனுடைய பிரேக் அவுட்டில் அடுத்து என்ட்ரி கொடுத்தாலுமே ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்டாக். அப்போ நம்ம வெயிட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமும் அப் ட்ரெண்டில் பிரேக் ஆகுமா அப்படிங்கிறத கணிக்கிறது தான். அப்புறம் ஃப்ளாட் பாட்டம் ட்ரையாங்கிள். இது ஆஸ் யூஷுவல். சரிங்களா? நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சிட்டே வரும். சரிங்களா? அப்போது சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே கட்டாகச்சா என்ட்ரி கொடுக்கணும். இதுதான் பேட்டர்னில் நீங்கள் பயன்படுத்தும் போது கணிக்கக்கூடியது. இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மார்க்கெட் எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த ஜிக்ஸாக் மோடில் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணுறதெல்லாம் தெளிவாக நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம். இதில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். இன்ட்ராடே பண்ணுறீங்க, இல்லை நான் அது 1 or 2 டேஸில் விற்றுருவேன், கான்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறீங்கனாலும் வீக்லி கேண்டலாக பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் 1 டே 1 வீக்கு, அதாவது 1 டே 2 hour கேண்டல் 3 hour கேண்டல் இப்படிலாம் நீங்கள் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாமே இன்ட்ராடேக்கு பயன்படுத்துங்க. 5 minutes 15 minutes எல்லாமே ஸ்கேல்பிங்க்கு பயன்படுத்துங்க. ட்ரெண்டை பொறுத்த மட்டும் 3 விதம் தான். சரிங்களா? ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. என் கிளாஸில் படிக்கும் போது என் ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதை நான் இன்டிமேட் பண்ணுறதுக்காக சொல்லுவேன், இது டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு, நீங்கள் ட்ரேடாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, நமக்கு அப்படி சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது அடுத்து உங்களுக்கு ஒரு ஹியூஜான லாஸை ஏற்படுத்தும். ஏன்னா டவுன் ட்ரெண்டில் வரும்போது மார்க்கெட் என்றைக்கு ஃபால் ஆகுதோ அன்றைக்கி பெரிய லெவலில் வீழ்ச்சி இருக்கும். அது டவுன் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்கை அதிகமாக பாதிக்கும். அதனால் அதை கவனத்தில் எடுத்துகிட்டு ட்ரேடில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை, see you.